எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக. இப்போ நம்ம செய்ய போற மட்டன் கோஃப்தாக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். மின்ஸ் பண்ண மட்டன். இங்க துபாயில மின்ஸ் பண்ணியே கிடைக்குது கடைகள்ல. நம்ம ஊர்ல அப்படி கிடைக்கல அப்படின்னா மிக்சியில போட்டு அடிச்சுக்கிற வேண்டியதுதான். இப்படி ஒரு 1/2 கிலோ மட்டனை எடுத்து வச்சிருக்கிறேன். மட்டன் துண்டுகளோட சேர்த்து சின்ன கொழுப்பும் சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஜூஸியா. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், காஷ்மீரி மசாலா, கறி மசாலாவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். இந்த மசாலாக்களோட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க வேண்டியது. கறி மசாலாவையும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இதுதான் கறி மசாலா, அது 1 டேபிள் ஸ்பூன். முக்கியமா நம்ம லெமன் சேர்த்துக்கிட்டா நல்ல மேரினேட் ஆகிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். கறி வேகிறதுல பெரிய சிக்கல் ஏற்படாது. அதனால ஒரு பாதி லெமன் சேர்த்துக்கிட்டேன். அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரமாவது அதை ஊற வச்சோம்னா, லெமன் உள்ள இருக்கிறதுனால ரொம்ப எளிமையா வேகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆக்சுவலா பெப்பர் போட மறந்துட்டேன், அதனால கடைசியா பெப்பரையும் சேர்த்துருக்கிறேன். அது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த கலவையோட ஒரு சிறிய வெங்காயத்தையும் சிறிய துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இதில் சேர்க்கல. காரணம் என்னன்னா, நீர் விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கல. தேவைப்பட்டால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்கிறதுக்காக மூடி வச்சிருக்கிறேன். மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு அதை எடுத்து சிறிய சிறிய உருண்டைகள், நம்ம கைக்கு அடக்கமாக சிறிய சிறிய உருண்டைகளாக வந்து பிடிச்சி வைக்கிறேன். பிடிச்சி வச்ச சிறிய சிறிய உருண்டைகளை எண்ணெயில் முங்குற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு அதை நல்லா சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றாக பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டால் நமக்கு நல்லது, இல்லைன்னா சட்டியில் அடியில் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு கைக்கு அடக்கமான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிற வேண்டியது. இந்த உருண்டை, கோலா உருண்டை பொரியட்டும். அதுக்கு இடையில நம்ம கிரேவி செய்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் ஆயிலை ஊற்றி வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கிட்டு, உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதை மிக்சியில் அடிக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்குவோம். இன்னொரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த கோலா உருண்டையை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். கோலா உருண்டை நல்லா சிதறாமல் கரெக்டாக வந்துருச்சு. இன்னொரு பக்கம் தக்காளி வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படியும் மிக்சியில் தான் அடிக்க போகிறோம். இந்த பச்சை வாசனை போனால் போதும். இன்னொரு பக்கம் நம்ம கோலா உருண்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோ உள்ள கறிக்கு உள்ளது. தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போது தாளிப்புக்கான வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நீளமாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்குது. ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிக்கிறோம். கிரேவி கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கணும். இது சப்பாத்திக்கு தான் சாப்பிட முடியும். சப்பாத்தி, ஆப்பம் அந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு சாப்பிடலாம். அதனால் கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்க்குறேன், கொஞ்சம் தயிர், இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் காஷ்மீரி மசாலா, கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, மட்டன் மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். இது எல்லாம் எண்ணெயோடையே தாளிக்கும் போது கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்க்குறேன். இது எல்லாம் எண்ணெயோடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி அந்த திக்னஸ் அளவுக்கு சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த கிரேவி நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்காக தான் இதை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த திக்னஸ் இருக்கணும். இப்போது இந்த கட்டத்துக்கு அப்புறம் லோ ஃப்ளேமில் தீயை வச்சுக்கிற வேண்டியது. இன்னொரு பக்கம் முந்திரி பருப்பை பேஸ்ட் செஞ்சு இதை ரெடியாக வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே இதை வேக விடணும். ஒரு 10 to 15 நிமிஷம் போதுமானது. ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கி தான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். நல்லா கொதிச்சு வருது. இந்த கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த திக்னஸையும் பாருங்க. இந்த திக்னஸுக்கு கிரேவி வந்ததுக்கு அப்புறம்
பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிடலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஒரு 1.5 ஸ்பூன் போதுமானது முந்திரி பருப்பு. ஏற்கனவே கிரேவி திக்காக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இனிப்பு சுவையாக மாறிடக்கூடாது. இதோட நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவி விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இங்கே இருந்து பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப அருமையாக தெரியுது, ஒரு டெம்ட் ஆகுது, சாப்பிடணும் போல் இருக்குது. செஞ்சிட்டு இருக்கும்போதே லேசாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க, உள்ள கோலா உருண்டை உடைஞ்சிடக்கூடாது, அதுக்காக. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அவ்வளோதான், எடுத்து இனி ஒரு பிளேட்டில் பரிமாறுறது தான் வேலை. இது மாதிரி உள்ள சாப்பாடுகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இந்த கறி கோலா உருண்டை, மட்டன் கோஃப்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. சூப்பர்.